பனையின் வாழ்வியலை மீட்டெடுக்கும் முயற்சியாக விழுப்புரம் அருகே நரசிங்கனூர் கிராமத்தில் நாளை மறுநாளும் பனைக்கனவு திருவிழா நடைபெறுகிறது. அது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நமது மரபுடன் இரண்டர கலந்திருப்பது பனை. ஒவ்வொரு பனைமரமும் பல்லுயிர் சூழல் நிறைந்த ஒரு வனத்திற்கு ஈடானது. பல வகையான உயிர்களுக்கு உறைவிடமாகவும் உணவிடமாகவும் வாழ்விடமாகவும் விளங்குகிறது பனைமரம். வெறும் பெயருக்காகவே தமிழ்நாட்டின் மாநில மரமாக அழைக்கப்படும் பனை மரங்களை அரசு கொண்டாட மறந்தாலும் அதை நம்பி வாழும் பனை தொழிலாளர்களால் கொண்டாடாமல் இருக்க முடியாது. விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர் அடுத்த பூரிக்குடிசை நரசிங்கனூர் கிராமத்தில் 6ஆம் திணை பனை கனவு திருவிழா வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி சனிக்கிழமையும் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் 2 நாட்கள் நடைபெறுகிறது. பனையின் வாழ்வியலை மீட்டெடுக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் பனங்காடு மற்றும் பனையேரிகள் பாதுகாப்பு இயக்கம் இணைந்து 3வது ஆண்டாக இந்த திருவிழாவை முன்னெடுக்கிறது. அடையாளம் இழந்த பனை தொழிலாளர்களை அடையாளப்படுத்தவும் அவர்கள் உற்பத்தி செய்த பனை பொருட்களை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கவும் இந்த பனைக்கனவு திருவிழா முன்னெடுக்கப்படுகிறது. பனை சார்ந்த பயன்பாட்டு பொருட்களையும் பனை சார்ந்த உணவுகளையும் மக்கள் தேடுறாங்க. பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய பனைக்கனவு திருவிழாவில் பல்வேறு விதமான பனை உணவுகள், பனை மருந்துகள், பனை சார்ந்த பயன்பாட்டு பொருட்களை இங்க காட்சிப்படுத்துறோம், விற்பனை பண்றோம். இந்த திருவிழாவுக்கு பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு பனை சார்ந்த வாழ்வியலையும் பனையர்களுடைய உரிமைகளையும் மீட்டெடுக்கிறதற்கு அனைவரும் சிறப்பிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். எளிய மக்களின் பங்களிப்பில் சீரோடும் சிறப்போடும் நடைபெறும் இந்த திருவிழாவுக்கு மக்களை அன்போடு அழைக்கிறார் பிரபல பனை ஆர்வலர் காட்சன் சாமுவேல். பனை மரங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு போக்கு தமிழகத்திலே இப்பொழுது எழுந்து வந்திருக்கிறது. அதற்காக அநேகர் பனை விதைகளை விதைத்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையிலே இந்த பனை கனவு திருவிழா அவ்விதமான பனை மீதான ஒரு உணர்வை விதைக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாகும். இந்த உணர்வு தான் பனையை காப்பாற்ற கிட்டத்தட்ட இதற்கு ஒரு 6 லட்சம் ரூபாய் செலவாகும் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. இதற்காக கொடுக்க விரும்புகிறவர்கள் பனங்காடு அறக்கட்டளையை நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களது ஒவ்வொருவரின் உதவியும் இதற்கு தேவை. பனைக்கனவு திருவிழாவில் பனை சார்ந்த தொழிலை ஊக்குவிக்கும் நோக்கில் இளம் பனையேரி, மூத்த பனையேரி, கருப்பட்டி காய்ச்சுதல், பனைத்தொழில் வளர்ச்சிக்கான மரபுசார் கண்டுபிடிப்புகள் என பல்வேறு விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றன. பனைப்பொருட்கள் மற்றும் அதிலிருந்து தயாரிக்கப்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள், பனை சார்ந்த கருவிகள் உள்ளிட்டவை காட்சிக்கு மட்டுமின்றி விற்பனைக்கும் வருகிறது. பனைக்கனவு திருவிழா நடக்க போது ஏப்ரல் மாசம் 6, 7 சனி ஞாயிறு 2 நாள் நடக்க போகுது. இந்த திருவிழால நிறைய விளையாட்டு போட்டிகள், கலை நிகழ்ச்சி, பனை உணவுகள் இந்த மாதிரி நிறைய நடக்கும். விளையாட்டு பனை சார்ந்த விளையாட்டா இருக்கும். குழந்தைகளுக்கான இலவச நுங்கு பந்தல் போட போறாங்க. எல்லாரும் குடும்பத்தோட வாங்க. திருவிழா என்பதை கொண்டாட்ட களமாக கருதிடாமல் பனை பயன்பாட்டை அறிவு, அரசியல், உரிமை, கல்வி என்ற பல தளங்களில் விரிவுபடுத்தும் நோக்கில் ஓவிய போட்டி, ஓவிய கண்காட்சி இடம்பெறுகிறது. தமிழகம் முழுவதிலும் இருந்து பனை சார்ந்த தொழிலாளர்கள், விவசாயிகள் இந்த திருவிழாவில் பங்கேற்கின்றனர். பனை சார்ந்த பனை ஓலையில கைவினை பொருட்கள் செய்யறது, அதை விற்பனை பண்றது, பயிற்சி கொடுக்கறதா பண்ணிட்டு இருக்கிறது. இன்னைக்கு முழு நேர தொழிலா இருக்கு. இந்த நிகழ்வு விழுப்புரம் மாவட்டம் பூரிக்குடிசை நரசிங்கனூர் கிராமத்துல இருக்கிற பனங்காட்டுல நடக்க போகுது. இதுல குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடும்பமா கலந்துக்கணும் அப்படிங்கறத நம்ம விருப்பம். பனை சார்ந்த மக்களுக்கும் பனை சார்ந்த விஷயங்களுக்கும் பேராதரவு கொடுக்கிற உறவினர்கள், பொதுமக்கள் இப்படி எல்லாத்தையுமே நீங்க கூட்டிட்டு இந்த நிகழ்வுல கலந்துக்கணும். பனையை பற்றி அறிந்து கொள்வதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பனங்காடு வரும் சிறுவர்கள் புது புது அனுபவங்களை கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டி வருகின்றனர். வர்ற ஏப்ரல் 6ஆம் தேதி, 6ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதி நம்ம பனங்காட்டுல 6ஆம் திணை பனை திருவிழா நடக்க போகுது. இதுல நம்ம பனை சார்ந்த கிட்டத்தட்ட அத்தனை பொருட்களும் உங்களுக்கு இங்கெல்லாம் கிடைக்கும். நீங்க இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது அனுபவமா இருக்கும். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே பனை விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம்.
ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய நடக்கும். பனை சார்ந்த பொருட்கள் அத்தனையுமே இங்க நம்ம பார்க்கலாம். நீங்க வந்து நிச்சயம் வந்து இந்த விழாவுக்கு வருகை தரணும். முக்கியமான விஷயம் இதை வந்து நம்ம தவற விடக்கூடாது. நம்ம தமிழர் பண்பாட்டுக்கான ஒரு முக்கியமான விஷயம். எல்லாரும் பனை மரத்துல நல்லா வெட்டுறாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்ம பனை மரத்தை காப்பாத்தி எல்லாம் பண்ணி நாங்க கொண்டு வந்து எல்லாரும் கல்லெல்லாம் எல்லாம் குத்தி எல்லாம் பண்ணி நாங்க இது பண்ண போறோம். இது வந்து நிறைய பொருட்கள்லாம் இங்க வச்சிருப்பாங்க, பனைமர பொருட்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க. நீங்க வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். நிறைய பொருட்கள் பனையிலே செஞ்சு வச்சிருப்பாங்க. தமிழர் பண்பாட்டில் முக்கியமான வாழ்வியலை வெளிப்படுத்தும் இந்த பனைக்கனவு திருவிழா வெற்றியடைய வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகும். விழுப்புரம் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கிய இடமாக கருதப்படுகிறது. இந்த காட்டு பகுதி என்பது பாத்தீங்கன்னா பனை சார்ந்த தொழில் முன்னிலைப்படுத்தி ஆண்டுதோறும் இவர்கள் திருவிழா நடத்துவது வழக்கம். பனை சார்ந்த தொழில்களில் முக்கியத்துவத்தை கொடுத்தும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிலையில அவங்களுக்கு கொண்டு செல்வதற்கான இந்த திருவிழா நடைபெற உள்ளது. தற்பொழுது இந்த பனை திருவிழாவில் அனைவரும் வர வேண்டும் மற்றும் இந்த பனை திருவிழாவை கண்டு தங்கள் குடும்பத்திலே நல்ல இடத்தை காண வேண்டும் என்பதே இவர்களுக்கு கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செயலுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ். கோபிநாத்.